ரொம்ப ருசியான பீர்க்கங்காய் காராமணி தேங்காய் பால் கறி பார்த்துடலாமா. 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூன், உடச்சி வந்த 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வரமிளகாய் 2 தாளித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு, ஒரு வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதில் அந்த 5லேருந்து 6 பேருக்கான அளவுகள்ன்றத இந்த எண்ணெய் கரெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் ஒரு 450 கிராம் அளவுக்கு பீர்க்கங்காய், 2 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூனில் 3/4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், வேக வச்ச காராமணி 1 கப்பு, உப்பு சேர்த்துட்டு அந்த காராமணி வேக வச்ச தண்ணி சேர்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் சோம்பு சேர்த்து நான் கெட்டி தேங்காய் பால் எடுத்துருக்கேன் ஃபைனலாக ஊற்றுறக்கு. இது நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்ச பிறகு ஃபைனலாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெயும் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் கறி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை மட்டும் இல்லைங்க, ரைஸ்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பீர்க்கங்காய் கறி ரெடி ஆகிடுச்சு.